ஹாய், எப்படிங்க எல்லாரும்? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கு வந்துக்கிட்டு இங்கிலீஷ் இல்லை ஒரு வெப்சைட்டில் லிஸ்ட் பண்ணிருக்கிற அந்த லாங்குவேஜில் யாராவது பேசினா அதை கேட்டு உங்களுக்கு டைப் பண்ண தெரியும் அப்படின்னு சொன்னாக்க மாதம் ஒரு $500 சரி உழைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை பற்றி. இல்லை ஒரு வீடியோ ஒன்று இருக்குது. இப்போது நான் இந்த வீடியோ பண்ணிட்டுருக்கிறேன் யூடியூப்பில். இது நான் தமிழில் பேசுகிறேன். இப்போது இந்த தமிழுக்கான இந்த வீடியோவுக்கு உங்களுக்கு இங்கிலீஷில் சப்டைட்டில் செய்ய தெரியும், இல்லை ஃப்ரெண்ட்ஸில் சப்டைட்டில் செய்ய தெரியும், இல்லை வேறு ஏதாவது அவங்க சைட்டில் போட்டிருக்கிற அந்த லாங்குவேஜில் உங்களுக்கு சப்டைட்டில் செய்ய தெரியும் அப்படின்னு சொன்னாக்க மாதம் எப்படி குறைஞ்சது ஒரு $500 மேக்ஸிமம் ஒரு $3000 உழைச்சிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டெய்லி குறைஞ்சது ஒரு 8 hours சரி உங்களுக்கு அதில் வேலை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் மேக்ஸிமம் $3000 அந்த சைட்டில் உழைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்துக்கிட்டு நம்ம கரன்சி இன்றைக்கி ஸ்ரீலங்கன் கரன்சி பார்த்தீங்கன்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட $375. நம்ம ஒரு $400 ரஃப் கணக்கு போட்டால் கூட வரப்போகிற காசு வந்துக்கிட்டு நாம் 12. ஸோ நீங்களே பார்த்துக்கலாம், 12 லட்சம். ஆனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துக்கிட்டு நீங்கள் காசு கொண்டு போய் போட்டால் உங்களுக்கு காசு வாரது, அப்புறம் அது கொஞ்சம் நாளில் ஓடி போகிறது, இல்லை நீங்கள் யாருக்கு ரெஃபர் பண்ணி விட்டால் உங்களுக்கு காசு வாருது, அதுக்கப்புறம் ஏதாவது நடந்தாக்க நீங்கள் சேர்த்து விட்டவர் வந்துக்கிட்டு உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுறது, காசு கேட்குறது, அந்த மாதிரி எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடையாது. இது வந்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு நார்மலாக ஏதாவது ஒரு ஸ்கில் இருந்தால் மட்டும்தான். அதாவது ஸ்பெஷலாக இதுக்கு உங்களுக்கு தேவையான ஒரு ஸ்கில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கிறது. எந்த லாங்குவேஜ் தெரிஞ்சாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கிடையாது. அந்த வெப்சைட்லன்னு சொல்லி ஒரு 10-12 லாங்குவேஜ் போட்டிருப்பாங்க. அதோட சேர்த்து அதர் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லி கொஞ்சம் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த லாங்குவேஜில் என்ன சில லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாக்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ரொம்பவே சூட்டபிள் ஆகும். இதுக்கு உங்களுக்கு தேவையானது அந்த லாங்குவேஜ் ஸ்கில் ஒன்று, அதோட சேர்த்து எப்படி இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறது, இல்லை அவங்களோட சாஃப்ட்வேரை எப்படி யூஸ் பண்ணுறது. இது ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. நீங்கள் கேட்குறீங்க, ஒருத்தர் ஒரு லாங்குவேஜில் பேசுகிறத கேட்குறீங்க, அப்புறமா டைப் பண்ணுறீங்க. இல்லை நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, அதுக்கு அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறத அவங்க கேட்குற லாங்குவேஜில் டைப் பண்ணி கொடுக்குறீங்க. இவ்வளோ தான் உங்களோட வேலை. ஸோ இதுக்கு வந்துக்கிட்டு நீங்கள் 2 லட்சத்துலேருந்து 11 லட்சம் வரைக்கும் மந்த்லி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படியும் கிராப் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அது சம்மந்தமாக. I share knowledge. I am fun. I am a software engineer. I am a digital nomad. I love food. I am adventurous. I am an internet geek. I travel every weekend. And I am Riffaz. சரி, இந்த கம்பெனி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி முதல்ல பார்த்தோம்னு சொன்னால், இந்த கம்பெனி வந்துக்கிட்டு வாஷிங் மிஷினில் வந்துக்கிட்டு அவங்க வேலை பார்க்குறப்போ, அதாவது வாஷிங் மிஷினில் விடுப்பு போட்டுட்டு அவங்க வாஷ் பண்ணிட்டு இருக்கிறப்போ, இல்லை ஃபாரின் போகிற நிறையவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அங்கே வந்துக்கிட்டு கொயின் போட்டு அந்த நம்மளோட ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு வாஷ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் வாஷிங் மிஷினை யூஸ் பண்ணி. அந்த மாதிரி வேலை பார்த்தவங்க கிடைச்ச ஒரு வீடியோவை இல்லை அவங்க பேசின ஒரு ஆடியோவை கேட்டு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குறதன் மூலம் $1 $2 அப்படின்னு சொல்லி ஏர்ன் பண்ண 1-2 பேர் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண கம்பெனி தான் இது. இன்றைக்கி இது வந்துக்கிட்டு ஸ்பெயினில் பார்சிலோனா அப்படின்னு சொல்கிற அந்த சிட்டியில் அவங்களுக்கு இன்னும் ஃபிசிக்கலாக ஒரு இடம் எடுத்து அட்மினில் வந்துக்கிட்டு மொத்தமாக அந்த கம்பெனியில் ஃபிசிக்கலாக 20 பேர் வேலை செஞ்சு வெளியில் வந்துக்கிட்டு நூற்றுக்கணக்கானவங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீலான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து, அதாவது அவங்களுக்கு வார வேலையை மற்றவங்களுக்கு கொடுக்குறது மூலம் அவங்களோட டீமால் ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு வால்யூம் வார நேரத்துக்கு இப்போ வந்துட்டு இருக்கவங்களுக்கு அதை வெளியில் கொடுத்து செஞ்சுட்டு மற்றவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பாருங்கள், ஒரு வாஷிங் மிஷினில் ஸ்டார்ட் ஆன இந்த கம்பெனி வந்துக்கிட்டு இன்றைக்கி பல பேருக்கு தொழில் கொடுத்து அவங்களுக்கு மணி மேக் பண்ணுற ஒரு வழியை இந்த கம்பெனி கொண்டு வந்திருக்குது. இதுக்கு அவங்களுக்கு இருந்தது 2 ஸ்கில். ஒன்று வந்துக்கிட்டு லாங்குவேஜ், இன்னொன்று வந்துக்கிட்டு இன்டர்நெட் அண்ட் இமெயில். ஸோ உங்களுக்கு இதிலே புரிஞ்சிருக்கும் ஐடி இன்டர்நெட் அப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு நம்மளுக்கு வாழ்க்கையோட தரத்தை கூட்டுறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும், இல்லை அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த கம்பெனியோட பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதோட பேர் வந்துக்கிட்டு Happyscribe அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் Happyscribe அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். எல்லா ஜென்யூனான ரிவ்யூ சைட்லேயுமே இதுக்கு வந்துக்கிட்டு 5 ஸ்டார் தான் கொடுத்துருக்குறாங்க. Glassdoor, அப்புறம் review.com, அந்த மாதிரி நீங்கள் எதுக்கு போயிட்டு பார்த்தா Trustpilot எதுக்கு போயிட்டு பார்த்தாலுமே இதுக்கு வந்துக்கிட்டு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்துக்கிட்டு இந்த கம்பெனிக்கு போயிட்டு அவங்களோட வேலையை முடிச்சு கொள்கிறவங்க, அதாவது வீடியோவுக்கு சப்டைட்டில் போடுறவங்க, இல்லை அந்த கம்பெனிக்கு போயிட்டு அந்த பேசுகிறத நாங்கள் அனுப்புகிறோமா நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்கிற அந்த கஸ்டமருக்கும் சரி, இல்லை அதில் வேலை செய்கிறவங்களுக்கும் சரி ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடான ஒரு கம்பெனியாக இப்போதைக்கு இருக்குது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் மினிமம் வந்துக்கிட்டு 1 மினிட்டுக்கு $1 ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வேலையை நீங்கள் செய்ய தொடங்கினா. ஸோ இது என்ன வேலை அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே சொல்லிட்டேன். கேட்குற ஆடியோவை ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குறது, இல்லை நீங்கள் பார்க்குற வீடியோக்கு கீழே சப்டைட்டில் அடிக்கிறது, இவ்வளோ தான் இதோட வேலை.
ஸோ இப்போ இதோட லிங்க் ரெண்டையுமே நான் கீழே என்னோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்ருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இதோட டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த 2லையுமே நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். சரி, இப்போ இதுக்கு அப்ளை பண்ண உங்களுக்கு கிடைக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எப்படி தெரியும்? முதல்ல இந்த அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறதுல அந்த லிங்கை கிளிக் பண்ணி போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய ஃபார்ம் ரொம்பவே ஷார்ட்டாக இருக்கும். உங்களோட பேர், உங்களோட இமெயில், அப்புறமா ஒரு பாஸ்வேர்ட், அப்புறம் நீங்கள் எந்த லாங்குவேஜுக்கு அப்ளை பண்ணுறீங்க இவ்வளோ தான் நீங்கள் கொடுக்க வேண்டியது. அதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்துக்கிட்டு இமெயில் ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். அங்கே வந்து நீங்கள் உங்களோட ப்ரொசீஜரை தொடங்கிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட்டு இங்கே அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் அப்ளை பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு டெஸ்ட் அனுப்புவாங்க. இந்த டெஸ்ட்டை வந்துக்கிட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி அனுப்பணும். இந்த டெஸ்ட் வந்துக்கிட்டு மினிமம் ஒரு 1 ஹவர்லேருந்து ஒரு 2 ஹவருக்குள்ளே ஏதாவது ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ வந்து அந்த டெஸ்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் கம்பெனியால் வந்துக்கிட்டு அதை ரிவ்யூ பண்ணி பார்ப்பாங்க, அசஸ் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ அசஸ் பண்ணி பார்க்குற நேரத்துக்கு உங்களோட டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்துக்கிட்டு உங்களோட சப்டைட்டில் வந்துக்கிட்டு அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிட்டது அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கிறதுக்கான அந்த சான்ஸ் கிடைக்கும். ஸோ முக்கியமாக நீங்கள் வந்துக்கிட்டு அந்த டெஸ்ட்டில் பார்க்க வேண்டியது உங்களோட கிராமர், ஸ்பெல்லிங், அப்புறம் இங்கே கமா குத்தெல்லாம் எங்கே சரியாக வரணுமோ அதெல்லாம் நீங்கள் சரியாக வச்சுருக்கீங்களா அந்த லாங்குவேஜில் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க பார்ப்பாங்க. ஸோ இப்படி எல்லாமே சேர்ந்தால் கூட உங்களுக்கு இந்த வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுலேயும் 100% உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னாக்க நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களே அவங்களோட வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க ஹெல்ப் பேஜில் ஒரு 100 பேர் அதுக்கு அப்ளை பண்ணுறாங்கன்னு சொன்னால் டாப்பில் இருக்க ஒரு 5% ஆனவங்களை தான் எடுப்பாங்க. ஸோ ஒரு 100 பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னு சொன்னாக்க ஒரு 5 பேர் தான் அந்த வேலை கிடைக்குது. அந்த 5 பேரும் எப்படியானவங்க இருப்பாங்கன்னு சொன்னாங்க அவங்க சூஸ் பண்ணுற லாங்குவேஜில் கேட்குறதையும் அதை அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுலையும் டிரான்ஸ்கிரைப் பண்ணுறதுலையும் அவங்க ரொம்பவே எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஸோ அப்படியானவங்களுக்கு மட்டும்தான் அந்த சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வெப்சைட்டில் போட்டுக்கிறாங்க. நான் ஏற்கனவே ஜாயின் பண்ணேன் என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, அவங்க யாரும் ஏஷியன்ஸ் கிடையாது, யூரோப், அவங்ககிட்ட கேட்டேன். பட் இது வந்துக்கிட்ட ரிமோட் ஒர்க் அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் இந்தியாவில் இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு நாட்டில் இருந்தாலும் சரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ யாருமே அப்ளை பண்ணலாம், யாருக்குமே கிடைக்கும். ஸோ ஏஷியன்ஸ் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. நான் என்னோட கண்டக்டில் இருக்கிற யூரோப் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு பார்த்தேன், அவங்களுக்கெல்லாம் ஒன் டைம் பேமெண்ட் வருது. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, டெஸ்ட் டைம் அனுப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு 3 டைப்பான மெயில் வரும். ஒன்று வந்துக்கிட்டு நீங்கள் ஃபெயில்னு சொன்னால் ஒரு 2-3 நாளைக்குள்ளேயே உங்களுக்கு நீங்கள் ஃபெயில் அப்படின்னு சொல்லி வரும். மிஞ்சி போனால் ஒரு 1 வீக்கில் நீங்கள் ஃபெயில் அப்படின்னு சொல்லி வரும். அது ஒரு மெயில். அப்புறம் வந்துக்கிட்டு நீங்கள் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாக்க ஓகே வெல்கம் ஆன் போர்டு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மெயில் வரும். அந்த மெயிலிருந்து ஒரு 1 வீக்குக்குள்ளே நீங்கள் குறைஞ்சது ஒரு ஃபைல் சரி, ஒரு ஆடியோ ஃபைல் சரி, ஒரு வீடியோ ஃபைல் சரி செஞ்சுருக்கணும். செஞ்சிட்டிங்கன்னு சொன்னாக்க உங்களுக்கு அவங்க பே பண்ணிவிட்டு உங்களை ஆன் போர்டில் சேர்த்துக்குவாங்க. அது 2வது மெயில். 3வது மெயில் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அவங்க ஃபிசிக்கலாக 20 பேர் வந்துக்கிட்டு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. அப்புறம் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃப்ரீலான்சர்ஸ் வந்துக்கிட்டு வெளியில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ரிமோட் வேலை பார்த்துட்டு ட்ரான்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்டைட்டில் போட்டு கொடுக்குறாங்க. ஸோ இவங்களுக்கு நிறையவே ஆடியோ ஃபைல், வீடியோ ஃபைல் கிடைக்கணும் சப்டைட்டில் போடுறதுக்கோ இல்லை ட்ரான்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கோ. ஸோ இது இவங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ என்ன மாதிரி யூடியூப் வீடியோ பண்ணுறவங்க, இல்லை ஒரு சைக்காலஜி செஷனுக்கு போகிறவங்க, இல்லை ஒரு டாக்டர்கிட்ட போகிறவங்க டிஸ்கஸ் பண்ணுற விஷயங்கள் இதெல்லாம் ஆடியோவாக வீடியோவாக இருக்கிறப்போ அவங்க வந்துக்கிட்டு புதுசாக ட்ரெயினிங் வரவங்களுக்கோ இல்லை அவங்க ரிசர்ச் பர்பஸுக்கோ அதுக்கு வந்துக்கிட்டு டைட்டிலோ சப்டைட்டிலோ ட்ரான்ஸ்கிரைபோ பண்ணி தரத்துக்கு தேவைப்படுற நேரத்துக்கு இந்த கம்பெனிக்கு வந்து கேட்குறாங்க. ஸோ அந்த நேரத்துக்கு அந்த கஸ்டமர்ஸ், அந்த கிளையன்ட்ஸ் தான் இந்த கம்பெனிக்கு வந்துக்கிட்டு இந்த ஃபைல்களை கொடுத்து ட்ரான்ஸ்கிரைப்டோ இல்லை சப்டைட்டிலோ போட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே 20 பேர் ஒரு சொலிட் டீம் அவங்களோட இதில் இருக்குது, அவங்களோட பார்சிலோனாவில் இருக்குது. அதே மாதிரி ஒரு 100கணக்கானவங்க ஃப்ரீலான்சராக ஜாயின் பண்ணி எவ்ரி மினிட் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு வீடியோ ஆடியோ ஃபைலும் இருந்து உங்களுக்கும் புதுசாக தார அளவுக்கு அவங்கக்கிட்ட வேலை இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் நீங்கள் வந்துக்கிட்டு உடனடியாக அதில் ஜாயின் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு வரப்போகிற அந்த 3வது இமெயில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகியிருக்கிறீங்க, ஒரு ஃபியூ டேஸ் வெயிட் பண்ணுங்க, இல்லை ஒரு ஃபியூ வீக்ஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வரும். அப்படி வர மெயிலுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்துக்கிட்டு உங்களோட அப்ளிகேஷன் சக்ஸஸ், நீங்கள் வந்து சப்மிட் பண்ண டெஸ்ட் ஓகே, பட் அவங்கக்கிட்ட போதுமான அளவுக்கு இப்போதைக்கு டாஸ்க்கு கிடையாது, டாஸ்க் வர்றப்போ நிச்சயமாக உங்களுக்கு அனுப்புவாங்க அப்படின்னு சொல்கிறது தான் அதோட மீனிங். ஸோ நீங்கள் வந்துக்கிட்டு அந்த 100% க்ரோத்தராக வரீங்க. ஸோ அது ஒரு ஹாப்பியான நியூஸ் தான். ஒரு 2-3 நாள் லேட் ஆகலாம், இல்லை ஒரு 1 வீக்கோ 2 வீக்ஸோ லேட் ஆகலாம், பட் நிச்சயம் உங்களுக்கு டாஸ்க் வரும். நீங்கள் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி இல்லை ஒரு ட்ரான்ஸ்லேட் பண்ணி இல்லை ஒரு சப்டைட்டில் பண்ணி அனுப்பினீங்கன்னு சொன்னால் விஷயம் முடியுது.
ஸோ இவ்வளோ தான் இந்த கம்பெனி பார்த்தினது. இந்த கம்பெனியை பற்றி எந்த டவுட்டும் கிடையாது. ஒரு 100% ஜென்யூனான கம்பெனி. பார்சிலோனா ஸ்பெயினில் வந்துக்கிட்டு அவங்களுக்கு ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. எல்லா ரிவ்யூ சைட்லையுமே 5 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே வேலை பார்த்த நிறைய பேர் வந்து நல்லமன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்துக்கிட்டு நீங்கள் காசு போடுறதால உங்களுக்கு காசு வாரதோ இல்லை நீங்கள் ஆட்களை சேர்த்து வர்றதால உங்களுக்கு காசு வாரதோ கிடையாது. நீங்கள் ரியலாக ஒரு ஜாப் செஞ்சு கொடுக்குறீங்க, ஒரு கம்பெனிக்கு ஒரு ஜாப் செஞ்சு கொடுக்குறீங்க. அந்த ஜாப்புக்கு உங்களோட ஃப்ரீலான்சர் அப்படின்ற வகையில் அவங்க கான்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு பே பண்ணுறாங்க. ஸோ இது 100% ஜென்யூனான நீங்கள் ஆன்லைனில் ரிமோட்டில் ஒர்க் பண்ணி டாலர்ஸில் உழைக்கக்கூடிய ஒரு மெத்தட் இது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அவங்களோட வெப்சைட்டில் லிஸ்ட் பண்ணியிருக்கிற எந்த லாங்குவேஜில் சரி எக்ஸ்பர்டைஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் அந்த லாங்குவேஜுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே இப்போதைக்கு நீங்கள் மந்த்லி சேலரி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை விட கூடவே உழைக்கிறதுக்கு, அதை விட 2 மடங்கு 3 மடங்கு இல்லை பல மடங்கு கூடுதலாக உழைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த Happyscribe இப்போதைக்கு வழங்கிட்டு இருக்குது ஸ்பெயினில் இருந்துட்டு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு என்ன சரி டவுட் இருந்தால் கேட்டு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதனால் முடிஞ்ச நேரத்துக்கு நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.